அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம மத்திய அரசின் தேசிய காடுகள் கொள்கையை தொடர்பாக பார்க்க போறோம். சரியா? மத்திய அரசானது முதல் முறையாக தேசிய அளவுல காடுகள் கொள்கையை வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. சரியா? அதனைத் தொடர்ந்து இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டது 1988. இந்த தேசிய காடுகள் கொள்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கையோட முக்கியமான இலக்கு வரும் 2030ஆம் ஆண்டிற்குள்ள இந்தியாவில் இருக்க மொத்த நிலப்பரப்பில் 1/3 பங்கு அல்லது 33% கண்டிப்பாக காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கையானது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த இலக்கை அடைவதற்கு தமிழ்நாடு அரசானது செப்டம்பர் 24, 2022 அன்று முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பசுமை இயக்கம். இந்த திட்டமானது தொடங்கப்பட்ட இடம் வண்டலூரில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசும் 2030ஆம் ஆண்டிற்குள்ள 33% அல்லது 1/3 பங்கு காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருப்பதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளது.